மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவர் தினமுமக்கே மகிமை. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை.
சுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு! ஒடுக்கப்பட்டு கிடப்போரை உயர்த்தி தூக்குகிற அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் தீவிரம் மாறவே மாறாது. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டான் தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டான் தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு,
இந்த பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் பாதம் விழுந்து நன்றி சொல்கிறேன் வல்ல செயல்களை நினைக்கின்றேன் ஓயாமல் முத்தம் செய்கிறேன் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் பாதம் விழுந்து நன்றி சொல்கிறேன் வல்ல செயல்களை நினைக்கின்றேன் ஓயாமல் முத்தம் செய்கிறேன் என்னை மன்னித்தீரே தூய இரத்தத்தால் என்னை தூக்கினீரே பாசக்கரத்தால் என்னை தாங்கினீரே கிருபையால் எனக்காக பூலோகம் வந்தவரே என் மீறுதலுக்காய் சமூகத்திலே ஆராதனைக்கு சார்ந்து கிருபையுள்ள காரணம் பலப்படுத்துங்க மகப்பனை ஆராதனை முழுவதுமாய் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைகள் சமூகத்திலே உடன்படிக்கை தேவாதி தேவன் அங்கீகரித்து பிள்ளைகளை கத்தர் அனைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அவரோட கிருபை பலப்படுத்து ஆசீர்வதிக்கும் கரத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நோருக்கப்பட்டீர் என் துக்கங்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர் எனக்காக சமாதான பலியானி உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மணமகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினால் மக்கள் சோத்திரம் அங்கே கூட கரங்களாய் தருகிறோம் கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறாங்க அற்புத கரம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும் கர்த்தர் தம்முடைய நன்மையினால் நிரப்புங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் நாமத்துக்கு மகிமையாய் விளங்க தேவன் கிருபையின் வேதனை ஊற்றி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் சமூகத்திலாய் கடந்து வந்து அந்த இல்லற வாழ்க்கையிலே பிள்ளைகள் அந்த பண்ணுகிறதான உடன்படிக்கையிலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தேவனே பிள்ளைகளை இணைத்து ஆசீர்வதிக்கும்படியாச்சு ஆசீர்வதிக்க கிருபை உள்ள கரமாள் பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவருக்காகவும் தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. தேவன் நல்லவர். ஆத்துமே முழுவதுமே ஆண்டவரை தொழுமே பாடல். இந்த பாடல் கடலை கட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆத்துமமே
மனவாழ்வு, பூமி வாழ்வினில் வாழ்வு, மங்கள வாழ்வு, வாழ்வினில் வாழ்வு என்கிற பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடல். மூன்றாவது நபராக இருக்கிறவர் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை இணைக்க வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்கள் அப்படி மத்திய வரவேற்று தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராய் அவர் இருக்கும்படி நாம் அவரை வரவேற்போமா. அவரை பேசுகிறோம். எல்லா துதிகளை மகிமைக்கு பார்த்து அவரை ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீ இந்த இடத்துல இறங்கி வருவீராக என்று சொல்லி அவரை அழைப்போமா. ஹல்லேலூயா. அவர் வந்து தேவ பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற இந்த பொக்கிஷங்களை விட அவருடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் காணப்படும். அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருக்கும்படி ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து உயர்த்தி அவரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. என்னுடைய மத்தியில் இறங்கி வருவீராக. ஆண்டவரே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீர் இறங்கி வருவீராக. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி வாழ்க்கையில் மத்தியஸ்தராய் காணப்படும்படி உடைய கரம்படி தோளை நடத்தும்படி நீர் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஆவியானவரே அம்மாவுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வாழ்க்கையோடு இந்த காலவெளியில் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வருவீராக. Thank you Jesus. Impression, nothing, watching you.
அவளோடு அவருடைய மூன்றாவது நபராக இணைந்து அவருடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் வாழ்க்கை ஆரம்பிக்கிற போகிற பிள்ளைகளுக்கு நீரை துணை செய்தவர்களை அன்பினால் கட்டி அவர்களை வழிநடத்த போகிறபடி நான் நன்றி சொல்கிறோம். உடைய ஆசீர்வாதமும் உடைய அனுக்கிரகமும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவாக உண்டாயிருக்கும். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதி தேவ பிரசனம் நிறைவாய் காணப்பட மீதியான வேலையை பொருட்படுத்திக் கொள்ளும். மீட்பரை கிறிஸ்துவின் இடிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிந்தளவதாக. ஆமென். யாருக்காகவும் கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். அதனால் கர்த்தரை பாடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். உள்ள நிறைய சேர் காலி இருக்கிறது. இங்கே வெளியே இருக்கிறவங்க இங்கே உள்ள உட்காந்துக்கலாம். வெளியே நெருக்கடியாக இருக்கிறவர்கள் உள்ளே நிறைய சேர் காலி இருக்கிறது. தயவுசெய்து உள்ளே வந்து அமர்படி உள்ள அன்போடு அழைக்கிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம்ம குறுகிய நேரம் இருப்பதனாலே அதிகமாய் ஆராதனை நடத்துவதற்கு நிறைய கடந்து போவோம். விசேஷமாக இந்த நாளிலும் நம்மத்திலே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் மனாசே அவர்கள் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 24 வரை அது வாசிப்பார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக கர்த்தர் சொல்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 18வது வசனம் முதல் 24வது வசனம் வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர்
வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நல்லவர். அது இப்பொழுது மத்தியில் நல்ல மாற்று செய்திகளை கொடுக்கும்படியாகவும் திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக கர்த்தருடைய ஊழியர்கள் நமக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசிரியர் விசேஷமாக தெற்குவல்லியூரில் இருந்து கூடிய செய்கிற வீட்டையா அவர்கள் வந்து நண்பர்களை குறித்தும் ஒரு 5 நிமிடம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையும் அவர்கள் கொடுப்பார்கள். ஒரு 10 நிமிடம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை கூட அழைக்கிறோம். எல்லா கரங்களை கர்த்தரை வந்திருக்கிறார்கள். அவர்களை நிர்வாக வாழ்க்கைக்கு உட்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக விளையாடப்பட்டதாக தன்னுடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இன்னும் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் வாழ்க்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான விசுவாசிகளிலே என்னுடைய பிள்ளைகள் உறவினர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மணமகனாக வீற்றிருக்கிறதான ஜான் அவருடைய சபையை சேர்ந்ததான நல்ல விசுவாச குடும்பத்திலே பிறந்து வளர கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய தாய் தகப்பன் நல்ல சபையில் உள்ளதான நல்ல விசுவாசிகள். அவர்களுக்கு தேவன் 5 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஜான் கடைசி மகன். 2 அக்கா 2 அண்ணன். அதில் 2 பேர் முழு நேரமாய் கர்த்தரை ஊழியத்தை செய்கிறார்கள். மற்ற 2 பேர் குடும்பமாய் சபையில் நல்ல விசுவாசிகளாய் காணப்படுகிறார். இப்படிப்பட்டதான நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலே பிறந்து வளர சிறுவையிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்முடைய மகனுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய இந்த நல்ல திருமண நாளிலே தேவஜனங்களாய் கூடி ஆசீர்வதிக்க கூடி வந்திருக்கிறது பெரிய சந்தோஷம். ஜானுக்கு அருமையான நல்ல ஊழியக்காரர் குடும்பத்தில் பெண் எடுப்பதிலே ரொம்ப சந்தோஷம். கர்த்தரை ஸ்தோத்திரம். மணமகன் இந்த குடும்பத்திற்கு வருகிறதும் எங்கள் சபைக்கு வருகிறதையும் சந்தோஷமாய் பெருமையாய் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான எல்லா தேவ ஜனங்களும் துதிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரை மையப்படுத்தி அவர்களை வாழ்த்தும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இளையப்பட்ட கர்த்தருடைய ஆசிரியர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வார்த்தையையும் கொண்டு வருவார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அன்றைக்கு வேதனையிலே கண்டவர் ஏற்ற துணையை உண்டு பண்ணி அவர்களை ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அமிதமாய் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஒன்றாய் இணைத்து ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற அப்படினால் கர்த்தரை புதிக்கிறேன். தேவன் இவர்களுடைய வாழ்க்கையை செய்யும்படியாய் திட்டமிட்டிருக்கிறதான அவருடைய பரிபூர்ணமான சித்தம் அவர் பார்க்க கொண்டிருக்கிறதான சகல நன்மைகளும் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் எனக்கு பேசணும் என்பதற்கு ஆசை இல்லை. பிற்பட்டதான ஆசைகள் இருக்கிறதுனால அவர்கள் வாழ்த்தணும், பிள்ளைகளை பெரியவர்கள் வாழ்த்தணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதனால் அவருடைய கரங்களை கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லவர். சாட்சி கேள்விப்பட்ட தொடர்ந்து
பரிசுத்த வேதாகமத்திலே விவாத காரியங்களை குறித்து அதிகமான சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு குடும்பத்தை அமைப்பதற்கு இந்த வேதம் அவசியம். ஆக இன்னும் ஒரு பகுதியை நம் வேதத்திலிருந்து வாசிக்க கேட்க போகிறோம். நம்மத்திலே பாளையத்தை பகுதியில் இருக்கிற மேலப்பாளையத்தில் மாரநாத ஊழியத்தை செய்திருக்கிற ஐயா டேனியல் அவர்கள் வந்து எபேசியர் எழுதின நிறுவனம் அப்போ சொன்ன போது எபேசியர் நிறுவனத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் முதல் 33வது வசனம் வரை வாசிப்பார்கள். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுத்துவீர்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படித்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். பூசித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் சொந்த மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி திருமணம் ஆராதனைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப சோர்வா இருக்கீங்களே, அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாத பாஷா அப்படிங்களா? இங்க பெண்ணு மாப்பிள்ளைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஊழியக்காரர்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் நீங்க ரொம்ப டல்லா இருக்குது. காரணம் என்ன? நல்ல போராட்டம். வாழ்க்கைன்னா நினைச்சாலே பயமா இருக்கும், பாஷாயமா. ஆனால் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துவது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி விட்டாங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நமக்கும் இணைகிற உடன்படிக்கை கொஞ்ச நேரத்தில் உடன்படிக்கை பண்ண போகிற பிள்ளைகளுக்கும் வந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எங்களுடைய மாரநாத சபையுடைய மூத்த போதகர் ஐயா ஜான்சன் அவர்கள் முன்னாடி வந்து நமக்கு அளிப்பார்கள். எல்லாரும் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கிறார். மணமக்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். மணமகன் மணமகளுடைய வீட்டார், மணமகள் மணமகளுடைய வீட்டார் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். நீங்க முடிந்து வரவேற்பு முடிஞ்சு பாதி சாப்பிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய மகிழ்ச்சி கடந்து போகும்படிக்காக விரும்புகிறோம். நல்ல விலையேறப்பெற்ற தெய்வ மனிதர்கள், தெய்வ தாசர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு சீட்டு என் மேல விழுந்திருக்க என் இருதயத்தில் கர்த்தர் வைத்த சில காரியங்களை விவாதத்தை அருமையான மணமக்களுக்கும் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு நான் சுருக்கமாய் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆகவே அவர் ஒரு நல்ல தெய்வ மனிதர். கர்த்தர் அவரை கொண்டும் கர்த்தரையும் பெரிய காரியங்கள் செய்வார். அதே போல மணமகள் நல்ல தெய்வ பிள்ளைகள், நல்ல விசுவாசிகள். இந்த ஆராதனை கூட வழி வாழுகிற ஒரு அருமையான ஒரு குடும்பத்துல
உருவாக்கப்பட்ட அன்பு மகள் மணமகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஐரிஷ் மெர்லினுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மாப்பிள்ளையோட பேர் கூட என்னுடைய பேராக தான் இருக்குது. என் பேர் ஜான்சன், அவருடைய பேர் ஜான் ஐசக். அதே போல ஐரிஷ் மெர்லின், ஜான் மெர்லின், ஐரிஷ் ஐசக், எல்லாமே பொருத்தமா இருக்கு. பேரும் பொருத்தமா இருக்குது, அவர்கள் ஆட்களும் பொருத்தமா இருக்கிறாங்க. திருமண அட்டையில் அவர்களுடைய புகைப்படம் என்கேஜ்மெண்ட்ல போட்டோ பார்த்தா அதுவும் ரொம்ப பிரமாதமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போலவே அவருடைய வாழ்வு என்றும் வாழ்வதற்கும் பெருகுவதற்கும் தேவன் அதிகமான கிருபைகளை கர்த்தர் குடும்பத்திற்கு தருவாராக. 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்கும்படியாக நாம் கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல, மனுஷன் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று வேதாகமத்தினுடைய துவக்கத்தில் முதல் பக்கங்களிலே தேவன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மனுஷன் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படி சொல்லல. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு நான் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அருமையான ஜான் ஐசக்கு கர்த்தர் அருமையான ஐரிஷ் மெர்லினை ஏற்ற துணையாக கண்டு இதை கண்டவர் தேவன் என்பதை நாம் ஒருபோது மறக்கக்கூடாது. திருமண அட்டையிலே அருமையான வசனம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை தான் நான் சொல்ல வேண்டும் என்று திரும்பி பார்க்கிறேன். ஆதியாகமம் 24:50 அங்கே இருக்குது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனால் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்கிறது அட்டையில மட்டும் இருந்தா காணாது. எங்க இருக்கணும் தெரியுமா? எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். உங்க 2 பேரோட இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இருக்கலாமா? கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கவனிச்சா பரவாயில்ல, தப்பு இல்லை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இன்னைக்கு சில இடத்துல இந்த காரியம் வந்து பணத்தினால் வந்தது, அல்லது அழகினால் வந்தது, கவர்ச்சியினால் வந்தது, அல்லது பல காரியங்கள் இன்றைக்கு உலக நிலையில அப்படிப்பட்ட பல விஷயத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனா திருவசனம் நம்ம தெளிவாய் சொல்லுகிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் வந்தது. இது எங்க இருக்கணும்னு சொன்னா இருதயத்துக்குள்ள இருக்கணும். இருதயத்துக்குள்ள இருக்கணும். 1981 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி என்னுடைய மனைவியை கைப்பிடிச்ச அந்த அம்மா முன்னாள் நேரம் இன்னும் உட்காந்துருக்காங்க. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்குது, கொஞ்சம் பயத்தோட தான் பேசுறேன். ஒன்று வேற ஒன்று கதை விட முடியாது. நீங்க எல்லாருமே நடுவர்களை போல உட்காந்துருக்கீங்க, இப்போ ஜட்ஜஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதுலேயும் இந்த ஜட்ஜுக்கு முன்னால தப்பவே முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க ஒரு மாதிரி அசரிக்கிறீங்க. சார் கவனிங்க, 38-39 ஆண்டுகள் வாழ்கிறோம். 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார், வேற பிள்ளைகளை தந்திருக்கிறார். இதில் ஒன்று மாத்திரம் மிக அவசியமான ஒன்று, இருதயத்தில் எழுதப்பட்ட ஒன்று. 1981 அந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கைப்பிடிச்சோம். ரொம்ப எளிமையா திருமணம் நடந்துச்சு. இரவு 2 பேரும் நாங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணோம். ரொம்ப சுருக்கமாக ஜெபம் பண்றதுனால என் சாட்சியை லேசா சொன்னேன். ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ்ல சொன்னேன். சரீரத்தில் அவ்வளவு களைப்பு. ஏன்னா இந்த காலம் பெந்தைகோஸ்தே கல்யாணத்துக்கு போல அன்னைக்கு பெந்தைகோஸ்தே கல்யாணம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 40 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் கல்யாணம் நடந்துச்சு. பாஸ்டர் ஜோசப் கல்யாணம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த திருமணம் அப்படிதான் நடந்துச்சு. அவ்வளவு களைப்பு, படுத்தா தூங்கல் போல இருக்குது. ஒரு 2-3 வரிகளில் கர்த்தரை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், என்னை ஊழியத்திற்காக அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் சேர்ந்து பயணிக்க போகிறோம், வாழ்க்கை பயணத்தை தொடர போகிறோம் என்று ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு அவங்க சாட்சியும் சில வார்த்தைகளை சொல்லி கேட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன உடன்படிக்கை, ஒரு சின்ன ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? இதான் ஜெபம். உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, எத்தனையோ தம்பதியர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் நம்ம 2 பேரும் இணைச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உனக்கு எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம 2 பேரையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. தேவனுக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கு. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான
வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதுக்கு கிருபை தருவாராக என்று 2 பேரும் கைப்பிடிச்சு ஒரு ஜாப் பண்ணிட்டு படுத்து தூங்கிச்சோம். அப்புறமா என்ன செய்தோம், என்ன நடந்துச்சுன்னு கேட்காதுங்க. நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு மூட்டைக்கடி நான் படுத்த கட்டுதில்லை. எனக்கு கலைப்பு பாருங்க. அந்த மூட்டைக்கடியில நான் நல்லா தூங்கிட்டேன். நம்ம தூங்கவே இல்லையா? காலையில தான் சொன்னாங்க முழுவதும் வைக்கப்போம். சார் இப்படித்தான் என் வாழ்க்கை தோணுச்சு. நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறதுக்காக விரும்புகிறேன். அன்றைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பை தேவன் கனப்படினார். இன்றைக்கு வரைக்கும் குடும்பமாய் கத்திரப்பட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல இப்படி சொல்கிறப்போ சில கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா உங்களுக்கு அமைஞ்சிட்டு அப்படிமா என்னதான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு சில நேரம் ஷர்ட் தச்சு போட்டோம்னா சொல்லுவாங்க, இது உங்களுக்கு ரொம்ப அமைப்பா இருக்கிற எங்க தச்சுங்கம்மா, எங்க அமைஞ்சிச்சுமா. இது அமைகிறது இல்லைங்க. இது ஒரு அமைகிற விஷயமா இருக்கலாம். நான் போட்டிருக்கிற சஃபாரியோ, நீங்க போட்டிருக்கிற ஷர்ட் அல்லது நீங்க போட்டிருக்கிற பிளவுஸ் அல்லது ஏதோ ஒன்று, இது இதனுடைய விஷயம் வேற. சில நேரத்துல சொல்றாங்க சரியா வரலங்க, அந்த ட்ரெயின்ல சொதப்பிட்டாருங்கிறமா. நீங்க யாரும் ட்ரெயின்ல இருந்தா மன்னிச்சுக்கிட்டு அவர் ஒரு மாதிரி சொதப்பிட்டாருங்க. ஆனா இவர் சொதப்புவார. நான் தான் சொன்னேன், இந்த காரியம் யாராவது வந்துச்சு, யாராவது வந்துச்சு, கர்த்தரா. அவர் சொதப்புவாரா? எங்க 2 பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பேசப்படுகிற நேரத்தில் எங்க 2 பிள்ளைகளுக்கு நான் சொன்ன விஷயம் தான், தேவன் தவறு செய்யாதவர். எப்பவுமே நான் எல்லா நேரத்திலும் நான் அந்த வார்த்தையை சொல்லுவது உண்டு, தேவன் ஒருபோதும் தவறு செய்யாதவர். நேற்று கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் கூட நான் அதை சொன்னேன். வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். தேவன் ஒருபோதும் தவறு செய்யாத தேவன். அவருடைய மார்பில் அப்படியே சாஞ்சி படுத்துக்கிறார். தேவன் தவறு செய்து விடுவாரா? என் பிள்ளைகளிடத்துல சொன்னேன், மகளுடைய திருமணத்தின் போது சொன்னேன், மகளுடைய திருமணத்தின் போது நான் சொன்னேன், அப்பா தப்பு பண்ணிடலாம், தீர்மானம் எடுப்பதிலே அப்பா தவறு பண்ணலாம், அம்மா தவறு பண்ணலாம், மற்றவர்கள் தவறு பண்ணலாம், ஒரு போதகர் கூட தவறு பண்ணிடலாம். ஆனா தேவன் ஒருபோதும் தேவன் தவறு செய்யாதவர். ஆகவே யாருக்கும் அமைந்து விட்டது என்பதல்ல, தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த நிலையில நீங்கள் தொடர்ந்து தேவனுக்கு என்று வாழ வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு நாள் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும், அந்த மனைவி கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மாப்பிள்ள அந்த கணவர் முன் ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தார். காலை நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கிறார். டிவியுடைய சத்தம் பின்னுங்க கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருக்கிற மனைவிக்கு கேட்குது. திடீர்னு பார்த்தா வேற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த அம்மா கவனிச்சு பார்த்தா இதுவரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவர் சத்தமோடு அழுத. இது அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, டிவி சத்தம் கேட்டுச்சு, அழுற மாதிரி வேற கேட்குது. வேகமா வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தூக்கி வச்சுட்டு வேகமா முன் காலுக்கு வாங்க. இதால் அழவே மாட்டாரு, கண்ணீரே வராது இந்த ஆளுக்கு. அவ்வளவு கல்லெஞ்சம் உள்ள ஆளு இப்படி அழுறாரு. வேகமா வந்து முகத்தை பார்த்துக்கிட்டே கேட்டாங்க, என்னத்தை பார்த்து அழுதுட்டு டிவி ஆஃப் பண்ணுங்க. வந்த கோபத்திலே கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எடி டிவியை நல்லா பாருடி, டிவியை நல்லா பாருடின்னு. எதை பார்க்கணும் சொன்னாரு, நம்ம கல்யாண செய்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. எதை பார்த்து அழுதாரு? நீங்க அழுவீங்கன்னு பார்த்தா நீங்க சிரிக்கிறீங்க. கத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எங்களுக்கு பார்த்து அழுறதுக்கும் வழி கிடையாது, சிரிக்கிறது வழி கிடையாது. எங்களுக்கு போட்டோவே கிடையாது, வீடியோ ஏன் சொல்றீங்க? 81 எங்க திருமணத்துல போட்டோவும் எடுக்கிற வீடியோ எடுக்கிற எங்க கல்யாண போட்டோன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகு ஏதோ எதிர்ச்சியா அந்த நாட்களில் எல்லாருக்குமே இருந்துச்சு, எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டுல எல்லாம் வெளிநாட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அது என்ன கல்யாணம்? பெந்தேகோஸ்தே கல்யாணம். அவ்வளவுதான். அது அப்படிதான். அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இந்த வாழ்க்கையை துவக்கவங்க தான் இருந்துச்சு. ஸோ எதுக்கு அழுதாரு பாருங்க. அவர் சொன்னா, ஏடி பாருடி கல்யாணத்துக்கு பார்த்து அழுதுட்டு. ஆனா அந்த கண்ணீருக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன கண்ணீர் தெரியுமா? எதுக்கு அழுதாரு அவரு? கல்யாண சீடி வேற மாதிரி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. போட்டு காட்டுறதுக்கு தான் இங்க எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க தான் விஐபி, இவங்க தான் விஐபி. எத்தனை இருக்கு பாருங்க, எத்தனை இருக்குது.
நிறைய இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க விஐபி, இவங்களை எடுக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்கச்சக்கமா இடையில ஏதோ கொஞ்சம் மாற்றிக்கிறோம். என்னையா எடுத்துட்டு இருக்காங்க, இவங்க எடுக்கிற இவங்க தான் விஐபி. விஐபியில விவிவி எத்தனை வேணுமானாலும் சொல்லலாம். ஆனா ஒன்றை கவனிக்கிறோம், அது பார்க்கிறாரு, கல்யாண சீடி எப்படி இருக்குதோ என்னுடைய லௌகீகத்துக்கும் இந்த உலகம் பிரகாரமான காரியத்தை குறித்து இருக்கிற துக்கம், மற்றொன்று ஆவிக்குரிய துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். நம்ம வாழ்க்கையில் அருமையானவங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவசியம் என்ன தெரியுமா? மனம் திரும்புதற்ற துணையை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். இயேசு பூமியில வாழ்க்கை நாட்களில அவர் தம்முடைய துருவாய் மலர்ந்து சொன்ன வசனங்களிலே ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். மார்க் 3:26 இயேசு சொன்னார், 25, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. கவனிக்கிறீங்களா? இயேசு சொன்ன வார்த்தைகள். ஒரு ராஜ்யம், முதலாவது ஒரு ராஜ்யம் என்று சொன்னார். 24வது வசனத்திலே கவனிக்கிறோம். முதலாவது ஒரு ராஜ்யம். நம்பர் 2, 25வது வசனம், ஒரு வீடு. மூன்றாவது சாத்தான். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் வீடு நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போகும் என்று சொன்னார். அதுல குறிப்பாய் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வீடு. வீடு என்று சொன்னால் என்ன? குடும்பம், ஃபேமிலி. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க, கணவன் மனைவியுமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம வீடு எப்படிப்பட்டதா இருக்குது? நிலைத்திருக்கிற, ஒன்றாக இருக்கிற ஒரு வீடா இருக்கிறார். ஆயத்த கூட்டங்கள், சுத்திகரிப்பு கூட்டங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் ஒருவருடைய கையை பிடிச்சு ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆவியில நாம் விடுதலை உள்ளவங்களா இருக்கிறோமா? சொந்த வீட்டுல, நம்முடைய சொந்த குடும்பத்துல கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள், பெற்றோர், மாமியார், மருமகள் ஒருவரை ஒருவர் நாம் கைப்பிடித்து அருமையானவர்களை ஜெபிக்கத்தக்கதான அளவில் நாம் அதற்கு ஆயற்றம் விடுதலை இருக்கிறோமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 2:18 நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். முதல் அதிகாரத்துல தேவன் சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துக் கொண்டு வருகிறார். அப்படி தேவன் அவர் தாம் செய்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பே ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். முதலாவது தேவன் இந்த உலகத்துல வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். உடைய குடும்பத்துல, உடைய குடும்ப வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக கடவுள். வெளிச்சம் என்ன வெளிச்சம் தெரியுமா? வேத வசனத்தினுடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய பிரகாசம். இயேசு ஒளியாக இருக்கிறார். நேற்று தினத்துல கூட ஏராளமான வண்ண விளக்குகள் நாம் கிறிஸ்துவுடைய பிறப்புக்காக நாம் செய்தோமே, வைத்திருந்தோமே. அந்த கிறிஸ்து வாழ்க்கையின் விளக்காக இருக்கிறார். வேத வசனம் வாழ்க்கையினுடைய விளக்காக திகழ்கிறது. வசனம் பெரிய வெளிச்சமாக இருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் தெரியும், முதல் அதிகாரத்தில் 31 வசனங்களில் 6 முறை தேவன் நல்லது என்று கண்டார், தேவன் நல்லது என்று கண்டார் என்று 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 6 நாள் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் கவனிக்கிற நேரத்தில் தேவன் அது நல்லது என்று கண்டார், தேவன் அது நல்லது என்று கண்டார். தாம் செய்த எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கிறார். 31 வசனத்தில் குறிப்பா படிக்கிறோம், தாம் உண்டாக்கிற எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தார்? திருவசனம் சொல்லுகிறது. 31வது வசனத்துல படிக்கிறோம், அப்பொழுது தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்தார். கடைசி முறை 7வது முறை, 7 முறை சொல்லப்பட்டிருக்குது. 6 முறை மிகவும் அது நல்லது என்று தேவன் கண்டார். ஆனா 7வது முறை பார்க்கும்போது தேவன் எப்படி கண்டார் தெரியுமா? மிகவும், அது மிகவும் நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது. நன்றாய் கவனியுங்கள். அது எப்படி இதுவரைக்கும் நன்றாக இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி மாறுது? மிகவும் நன்றாய் மாறுச்சு. மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்த எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தார். செய்த எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தார். 2019வது வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல, கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம்.
பொதுவாக வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற பழக்கம் நமக்கு உண்டு. ஆவிக்குரிய சபைகள்ல இப்படிப்பட்ட பழக்கம் உண்டு என்று எனக்கு தெரியும். அந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிறோமா? நேற்று எப்படி இருந்துச்சு? என்னுடைய உறவு எப்படி இருந்துச்சு? தேவனோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருந்துச்சு? என்னுடைய சக உறவு எப்படி இருந்துச்சு? நம்ம கிட்ட வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்க்கிறோமா? பொதுவாக உதாரணமா சொல்றது வந்து, ஒரு பாத்ரூம்ல போய் நம்ம குளிச்சுட்டு அந்த பாத்ரூமை விட்டு வெளியில வரும்போது கூட அந்த பாத்ரூமை பின்னுக்கு கொஞ்சம் திரும்பி பார்க்கிறோமா? எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, சின்ன பழக்கம் உண்டு. எப்போ பாத்ரூம் போய் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர்றப்ப அந்த ரெஸ்ட் ரூமை நான் திரும்பி பார்ப்பது உண்டு. உள்ள போறப்ப பக்கெட் எந்த இடத்துல இருந்துச்சு அதே இடத்துல பக்கெட் திரும்பி இருக்குதா? நான் உபயோகப்படுத்தின அந்த கிளாஸ் செட்டை இன்னொருவர் முகம் கூசாம பயன்படுத்த முடியுமா? நான் பயன்படுத்திட்டு வெளியே திரும்புறேன், இன்னொருவர் அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ள போகிற நேரத்துல அந்த கிளாஸ் செட்டை அவர் பார்க்கிற நேரத்துல அவர் முகம் கூசாம அதை பயன்படுத்த முடியுமா? அந்த நிலையிலே நாங்கள் வைத்து விட்டு வெளியே வந்திருக்கிறேன்னா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சில குளிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அந்த பாத்ரூமை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சர்க்கஸ்ல இருக்கிற மாதிரி சில தற்கொலையே நடக்கிறது மாதிரி எல்லாம் தலையெல்லாம் துணிட்டு இருக்கு. சில நிறைய தலைகளாக தோணும். நான் இப்போ அதெல்லாம் ரொம்ப சொல்ல விரும்பல, நேரமும் இல்லை, நல்லா இருக்காது கல்யாணத்துல. திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையை திரும்பி பார்க்க பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பயிற்சிகள் பல டெய்லி டெஸ்ட் இருக்குது, வீக்லி டெஸ்ட் இருக்குது, மந்த்லி டெஸ்ட் இருக்குது, குவார்டர்லி ஆஃபர்லி டெஸ்ட்கள் இருக்குது, கடைசியில் ஆனுவல் டெஸ்ட். என்ன நடக்குது? மாணவனுடைய தரத்தை ஆசிரியர்கள் வழங்கிக் கொள்கிறார்கள், பெற்றோர் வழங்கிக் கொள்கிறார்கள், மாணவன் வழங்கிக் கொள்கிறார்கள். இந்த தரத்துல நான் இருக்கிறேன். அப்ப வாழ்க்கையில் அருமையானவர்கள, இயேசு தேவன் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தார். தேவன் திரும்பி பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் திரும்பி பார்க்கிறது அவசியம். ஏன்னா நான் தவறு செய்கிறவன், நான் மனுஷத்தில் இருக்கிற மனிதன், நான் குறைவில்லவன். ஆகவே நான் திரும்பி பார்ப்பது மிக அவசியமான ஒன்று. ஆனால் தேவாதி தேவன் ஒருபோதும் தவறு செய்யாத ஞானம் படைத்த தேவனே திரும்பி பார்க்கிறார்.